நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம தீபக்கே நம்பிட்டாரு, தீபிகா இப்படியோ ஒரு வேலையை வெண்பாவை கண்டுபிடிச்சி தரப்போறான்னு சொல்லிட்டு வெண்பாவை கண்டுபிடிச்சி தரதான் போகிறாங்க. அவங்க நல்லவங்க தான். ஆனால் அதே சமயத்தில் வெண்பாவை கண்டுபிடிச்சி தருணத்தில் மல்லியை ஜெயிலில் தரணும், மல்லியை சும்மா விட மாட்டேன், நான் திருந்திட்டேன்னு சொல்லிட்டு தீபக் நினச்சின்னு இருக்கேன். தீபக்கு இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிற போதே நான் மென்ஷன் பண்ணிட்டேன், வெண்பாவை மட்டும்தான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி நினச்சின்னு இருக்கேன், நான் வெண்பாவை காப்பாற்றுறதுக்கு போராடின்னு இருக்கேன், என்ன விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு மேலே தான் அவளுக்கு ஆப்பே காத்துன்னு இருக்குது, இதுக்கப்புறம் தான் நான் அடின்னு அடித்து அவளை ஓட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நமக்கு ஒரு பக்கம் வாயடிச்சு போயிடுச்சு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்களா, இந்த அளவு திங்க் பண்ணுறாங்களே, இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பதட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுங்க. என்னங்க பண்ணுறது, நடக்கிறதான்னு நடக்கும், கடவுள் விட்ட வழி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போக தோணுது. அதே சமயத்தில் அந்த ரவுடிகளாக இருக்காங்களா, அவங்கள ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம தீபிகா வந்தபோது திருட்டு மொழி, அந்த மொழியை வச்சு ஒட்டே டாக்டர் கிட்ட பேசினுக்கும் போது வந்து பட்டானும் அந்த பொட்டக்காலத்து மாதிரி 4 வச்சு அவனுங்களை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுக்கு முன்னாடி குழந்தை கேஸில் உங்களை பிடிச்சல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா சொல்ல, உடனே பார்க்கணுமே துண்டாக்கான துணியாக காணணும். அங்கேருந்து உடனே அந்த டாக்டர் இருந்து ஒரு பக்கம், என்ன மேடம் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னோட அதாவது நோயாளிகளெல்லாம் இந்த மாதிரி தான் அடிப்பீங்களா, இந்த மாதிரி தான் இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனுங்க நோயாளிகளாக பார்க்கறதுனால நல்லா தின்னு போட்ட நல்லா பண்ணி உரண்டியாட்ட நின்று இருக்காங்க, இவனுங்களை பார்த்தா நோயாளி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பார்க்கணுமே அப்படியே கோவம் ஒரு பக்கம் வந்து அப்படியே சும்மாட்டா ஒழுங்கு முறையாக சொல்லி எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அந்த பக்கம் மறைக்க பார்க்குறான். எமர்ஜென்சி ரூமா உடனே அதிலேருந்து அழகாக எட்டி பார்த்தா வெண்பா உள்ளா இருக்கா. வெண்பாவுக்கு டோஸ் எல்லாம் ஏற்றிருக்கா. அதை பார்த்ததும் இந்த புள்ள இங்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோக கதை இந்த மாதிரி இவன் தான் எனக்கு தெரிஞ்சவன், இவன் மூலியமாக தான் நான் அடிக்கடி இந்த மாதிரி யாருக்குன்னா உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி அது மூலிமா பணத்தை சம்பாரிச்சு அதெல்லாம் நான் சொகுசாக வாங்கணுங்கிறவன் நீங்கள் நினைப்பீங்க. அது உண்மை இல்லை. என்னோட நோக்கம் எல்லாமே யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், எல்லாரும் உயிரையும் காப்பாற்றணும், அதுதான் என்னோட நோக்கம். அதுபடி தான் அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் போராடினு இருக்கேன். மற்றபடி எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே முறைச்சி கேட்க, மேடம் என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா, எனக்கெல்லாம் எந்த பணமும் கொடுக்கல, நான் நேர்மையானவன், நேர்மையாக மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டாய் ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு, திரும்ப பேசுகிறேன் நீ, திரும்ப பேசுகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான் சரி வேறு வழி இல்லாமல் ஆமாம் காசு வாங்கிட்டேன், இப்போ என்ன பண்ணட்டும், ஒன்றும் பண்ண முடியாது, நான் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பேசவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் கிள்ளவும் முடியாமல் சோதனை மேல் சோதனை வேண்டுமாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுன்னு இருக்காங்க. பாட்டு போடுறதுக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் பாட்டு போட்டால் ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியலையே ராசா, தெரியலையே இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் வேதனையில் கூணி குறுகி போய் நின்று இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சு மல்லியம்மான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே டாக்டரெல்லாம் ஒரு பக்கம் உள்ளே ஓடுறாங்க. நம்ம தீபிகாவும் உள்ளே ஓடிடுறாங்க. உள்ளே போகிறாங்க. போயிட்டு வெண்பாவை பார்க்குறாங்க. தீபிகா மேடம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்க, உடனே ஆமாம் வெண்பா, உன்னை எப்படியோ ஒரு வேலையை ரெக்கவர் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை, உன்னை இப்போயே அழைச்சிட்டு போயிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். டாக்டர் வந்து ஒரு பக்கம் இவளுக்கு ரெஸ்ட் கண்டிப்பாக தேவை, இப்போவே நீங்கள் அழைச்சிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜய் ஃபோனை எடுத்த உடனே விஜய் சொல்லுங்க தீபிகா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் அவர் கண்ணில் அப்படியே சும்மா அந்த ஆர்வம் தெரியுது ஒரு பக்கம். அப்படியே என் பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டுப்பாங்களா, என் பிள்ளை கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்கணுமே. இந்த மாதிரி வெண்பா கிடைச்சிட்டா அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா, எந்த ஒரு பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்கா, நீங்கிட்ட பொறுமையாக கூட வாங்காதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே மல்லிக்கு அந்த விஷயத்த தீபிகா ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்குது, தீபிகா மல்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களா, ஆமாம் இப்போ இருந்தே கொஞ்சமாக நெருங்குற மாதிரி நெருங்கி வெண்பாவுக்கு காப்பாற்றிட்டேன், நான் பண்ண தப்ப நிறைவேற்றிட்டேன், ஆனால் இந்த மல்லியை நான் விடமாட்டேன், என் தம்பியை கொண்டது இந்த மல்லி தான், இந்த மல்லிக்கு தக்க தண்டனை கிடைக்கிற வரையான போராட்டம் சும்மா தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், நிற்காம ஒடே வர்றான் பாரு வேட்டக்காரன் அந்த மாதிரி ஒரு பக்கம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். என்னோட அடியும் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், என்ன யாராலையும் கேள்வியே கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி தீபிகா ஒரு பக்கம் யோசிச்சுருக்க. தீபிகா நீ என்னதான் பிளான் போட்டாலும் என்னதான் இது பண்ணாலும் உன்னோட விஷயமெல்லாம் இதோட முடிவுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் மல்லி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. போயிட்டு வெண்பாவை பார்த்த வாட்டியே சந்தோஷம் அப்படியே சும்மா பார்க்கணுமே, மூஞ்சில் அப்படியே சும்மா 50 வருஷம் பல்ப் எரிஞ்சா எப்படி இருக்கும் பிரைட்டாக, அந்த மாதிரி பிரைட்டாக இருக்க ஒரு பக்கம் போயிட்டு வெண்பாவை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடறாங்க. 2 பேரும் ஐயோ அம்மா போதும் எனக்கு இப்போயே மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது, நம்ம கிடைச்சிட்டெல்லாம் இனிமேல் நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்ல, நம்ம வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட பேசுனுங்க. அந்த மகிழ்ச்சியோட வேறு எதனா விஷயம் நடக்குமா நடக்காதா, என்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நெருக்கு முறுக்குன்னு அப்படியே சும்மா
சாஃப்டாக இருக்கிற மாதிரி விஷயம் இல்லாமல் ஒரு பக்கம் கறக்கிற நொறுக்கிற மாதிரி விஷயத்தை நொறுக்கி காட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபகம் அந்த இடத்துல வந்துடுறாரு. தீபிகா, உனக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல, உனக்கு இன்னும் ஒரு நல்லது இருக்கா, நீயும் சிறந்த ஒரு தாய் தான்றத நிரூபிச்சிட்டேன். இதோ பாருங்க தீபக், நான் அப்போவே சொன்னேன், நான் பண்ண தப்பை நான் திருப்பிடுவேன்னு சொல்லிட்டு. நான் பண்ண தப்புக்காக மட்டும்தான் இதை நான் செஞ்சேன், மற்றபடி என்னோட எண்ணம் எதுவுமே இல்லை. யாராக இருந்தாலும் நான் இந்த மாதிரி காணாம போயிட்டேன், என் டியூட்டி என்னவோ அந்த டியூட்டியை நான் கரெக்டாக செய்வேன். என் டியூட்டியில் நான் எப்போவுமே கரெக்டாக இருப்பேன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பேரை சம்பாதிச்சு வச்சுருக்கேன். மல்லின்ற ஒரு விஷயத்தில் தான் என்னோட பேர் அதிகாரம் எல்லாமே கெட்டு போச்சு. அந்த விஷயத்தை வச்சுன்னு நான் என்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. நான் எப்போவுமே நேர்மையோடையும் இதோட தான் இருப்பேன். மல்லி விஷயத்துலையும் அப்படி தான். என் தம்பியை கொண்டது அவதான்றது என் தம்பியே சொன்னான். அதனால் ஒரே காரணத்தால் தான் நான் மல்லி மேலே சந்தேகப்பட்டு மல்லியை ஒரு பக்கம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், துக்கத்துக்கு மேலே துக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். மற்றபடி அவளை கஷ்டப்படுத்தணுன்றது என்னோட நோக்கம். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அழகாக க்யூட்டாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் பரவாயில்லையாடா, நல்ல விஷயமா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே. ஐயோ நானா, இது எங்கே போய் முடிய போதுடா நானா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. பூத்தடிக்குது காத்தே, பூத்தடிக்குது வாடா வாடா.